பார்க்க போகிறது வந்து 5 மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ். அந்த 5 மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். 5 கோர் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். அதோட இதுவும் சேர்ந்தது தான். அதில் என்னென்ன அப்படின்னா ப்ராடக்ட் கான்செப்ட், ப்ரொடக்ஷன் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட், மார்க்கெட்டிங் கான்செப்ட் அண்ட் சோசியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெலிவர் பண்ணது எப்படி அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபிஸ் தான் அது வந்து சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் வந்து கிடையாது. ப்ரொடக்ஷன்ஸ் கான்செப்ட்டுங்கிறது ஆக்சுவலாக இவங்க என்ன வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், பட் வந்து லோ ப்ரைஸாக இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷனும் ஹையாக வச்சுருப்பாங்க. இதில் இவங்களோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரொடக்ஷனாக இருக்கணும். நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே வைட் வேர்ல்ட் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூஷனும் ஆகணும், எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணுங்கிறது தான் ப்ரொடக்ஷன் கான்செப்ட். அதான் கன்சியூமர்ஸ் ஃபேவர், அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கணும், இதை பார்த்தா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவைலபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனும் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து எப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் ப்ரொடக்ஷன் கான்செப்ட்டுங்கிறது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சியூமர் இவங்க ப்ராடக்ட் கான்செப்டை என்ன பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட் கான்செப்டை வந்து இதாகுது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இதில் வந்து இந்த ப்ராடக்ட் கான்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும், இன்னும் என்னென்னலாம் ஃபெசிலிட்டேஷன் வந்து கன்சியூமர் வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது ப்ராடக்ட் பேஸில் இருக்கிறது தான் ப்ராடக்ட் ஓரியன்டேஷன்லேயே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க கன்சியூமர் ஃபேவர் த ப்ராடக்ட் தட் ஆஃபர். எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க, குவாலிட்டியாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் நல்லாவும் இருக்குது அந்த ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ராடக்டில் இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ப்ராடக்ட்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ப்ராடக்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஓரியன்டேஷன் அண்ட் செல்லிங் கான்செப்ட். என்ன அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமரை வந்து நெசசரி பண்ணிக்கவே மாட்டாங்க. கம்பெனி பேஸ்டு அவங்க வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் தயாரிச்சிட்டாங்க, எப்படி நம்ம இதை கொண்டு போய் சேர்த்துடலாம், கன்சியூமர்கிட்ட இந்த ப்ராடக்டை எப்படி சேர்க்கறது. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இது வந்து நெசசரியே கிடையாது. ஒரு கன்சியூமருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா இது தேவையே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி குர்குரேலாம் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து புதுசில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு விளம்பரம், அந்தளவுக்கு டிவியில் இருக்கிற இது மார்க்கெட்டிங் பண்ணி விளம்பரம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அந்த குழந்தைங்கள்லேருந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்மளோட இமேஜினேஷன் அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் செல்லிங் கான்செப்டோட மெயின். அதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் கான்செப்ட். அந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் எதை வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், அவங்களோட நீட்ஸும் அண்ட் வாண்ட்ஸும் ஃபோக்கஸ் அதை அவங்களோட டெலிவர் பண்ணுறதுக்காண்டி மெயின் முக்கியமாக மார்க்கெட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த கன்சியூமர்ஸ் ஃபார் த அதர் இந்த ப்ராடக்டோட அதர் காம்படிட்டர்ஸோட அவங்களோட டெலிவரி கொடுக்கறது எப்படின்னா கன்சியூமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், கன்சியூமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸு எப்படி வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இது ஒன் டார்கெட் மார்க்கெட்டோட சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டும் சேம் ஃபார் த மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான். பட் இந்த சொசைட்டியில் வந்து என்ன அப்படின்னா வெல்பீயிங்காக இருக்கணும், நல்லாவா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி வெல்பீயிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மெயின். அதுவுமே கன்சியூமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் பேஸ் பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி தான் சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டி வெல்பீயிங்னா எதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படின்னா நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து இன்டர்நெட், அதுக்கப்புறம் அவங்களோட டார்கெட் பேஸ் பண்ணி
இப்படி கொண்டு போவாங்க சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ். ஓகே, கன்சியூமர் கான்செப்ட்ல வந்து philosophy என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்கணும் அண்ட் ஹைலி அஃபோர்டபுள், அதுக்கப்புறம் அஃபோர்டபுள் எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஆன் த இம்ப்ரூவிங், ப்ரொடக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவிங் பண்ணணும், அதாவது ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ப்ரொடக்ஷன் கான்செப்ட் வந்து எப்பயுமே வந்து ஒர்க் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷனும் எல்லா இடத்துலையுமே இருக்கணும். இப்போ தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாகவே இருக்கணும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருக்கணும், எல்லா ஊர்லேயும் இருக்கணும். அதுதான் ப்ரொடக்ஷன் கான்செப்டோட பேசிஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கான்செப்ட். அவங்க அந்த ப்ராடக்ட், இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, கன்சியூமர் கொடுக்குறோம்னா மெயின் ஃபோக்கஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், இன்னோவேட்டிவ் ஏதாவது புதுசாக கொண்டு வரலாமா அப்படின்னு தான் வந்து ப்ராடக்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இது பண்ணுது. செல்லிங் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக செல்லிங் கான்செப்டுங்கிறது, அதாவது இதை கன்சியூமருக்கு தேவை இருக்காது, அது வேற பட்சம். பட் அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து டிசைட்ஸ் பண்ணி அதை வந்து லார்ஜ் ஸ்கேலாக நம்ம கொண்டு போகணும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம், இவங்க வந்து ப்ரமோஷன் எஃபர்ட்டை தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. பட் இது கன்சியூமருக்கு தேவை இல்லையா, கஸ்டமருக்கு இது நீடா வாண்ட்ஸா, அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் செல்லிங் கான்செப்ட் இதாகுது. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ். மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸு, டார்கெட் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இதில் மெயினாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும், எஃபெக்டிவாகவும் எப்படி சேல் பண்ணும் அதர் ப்ராடக்ட் காம்படிட்டர்ஸ்ட இருந்து அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் கான்செப்ட் செயல்படுது. நெக்ஸ்ட்டு சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான். அதுதான் நம்மளோட ஒரு ஆர்கனைசேஷன் என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி டார்கெட் மார்க்கெட்ஸ்க்குள்ள கொண்டு வந்து எப்படி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து டெலிவர் பண்ணணும், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இது மோஸ்ட்டாக இருக்கா, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கணும், அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கணும், அவங்களுக்கு நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸும் இருக்கணும், மோர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும், எஃபெக்டிவ்லாகவும் இருக்கணும். இது வந்து ஒரு இது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, கன்சியூமரோட வெல்பீயிங் பேஸ் பண்ணி மட்டும்தான் சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து இதாகுது. அதுதான் இதுதான் வந்து சோஷியல் மார்க்கெட்டிங்கோட இப்படி தான் வந்து கான்செப்டில் வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குதா, சொசைட்டிக்கு ஓகேவா, இந்த ப்ராடக்ட் வந்து வெல்பீயிங்காக இருக்கா, கன்சியூமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகுறாங்களா, இது 3 பேஸ் பண்ணி தான் வந்து சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டை ஃபுல்லாக ரன் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்துலேயும் வந்து என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் எது பண்ணுது, ப்ரொடக்ஷன் கான்செப்டில் அதிகமாக யூனிட்ஸ் நம்ம வந்து சோல்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இப்போ 100 யூனிட்ஸ் தான் இந்த வருஷத்தில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து 200 யூனிட்ஸ் 2000 யூனிட்ஸ் அப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் கான்செப்டில் ஃபோக்கஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றத இது பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கணும், சேலும் ஆகணும், பீப்புளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேலும் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த மார்க்கெட்டிங்கிறப்ப வேல்யூ ப்ரொப்ரைஷன், அதாவது வேல்யூவாக அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் வந்து சேரணும். நெக்ஸ்ட்டு சோஷியல் பெனிஃபிட் ஃபோக்கஸில் மெயின் வந்து சோஷியல் வெல்பீயிங், சோஷியல் நேச்சர் இதை தான் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கான்செப்ட் வாட் இஸ் கஸ்டமர் வேல்யூ அங்கே என்னவா இருக்குது ப்ரொடக்ஷன் கான்செப்டில், ப்ரைஸ் வந்து ஏற்றுக்கிற ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக வந்து அங்கே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மித்த ப்ராடக்ட்ஸோட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நம்மளை ஃபீல் குட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ராடக்ட் கான்செப்ட். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ப்ரைஸ் வந்து நல்லா இருக்கணும். இதில் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிள் சோஷியல் மார்க்கெட்டிங்கில். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல், எதுலலாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, ப்ரொடக்ஷன் கான்செப்டில் வந்து லோயர் காஸ்ட்டில் ப்ராடக்டில் வந்து இனோவேட்டிவாக வந்து புதுசாக வந்து இனோவேட் பண்ணி இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பெஸ்ட்டு சேல்ஸ்,
நம்ம இந்த வருஷத்தில் அதிகமாக அதிக சேல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது சேல்ஸ் டார்கெட்டிங் இதோட போகுது. இதில் வந்து நம்மளோட கிளைண்ட்டோட வேல்யூவை வந்து நல்லபடியாக க்ரியேட் பண்ணணுன்றது தான் மார்க்கெட்டிங்கோட டார்கெட்டாக இருக்குது. இதுலேயும் வந்து ட்ரீட் சொசைட்டி அண்ட் கஸ்டமர்ஸ் வெல். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியோட பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் அண்ட் கேஸ், அலுமினியம், செமிகண்டக்டர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கான்செப்ட்டுக்கு ப்ராடக்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், செல்ஃபோன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ், ப்ரோக்கேஜ். மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ். சோஷியல்னு பார்த்தீங்கன்னா பேங்க், ஹாஸ்பிட்டல், எலக்ட்ரிக் யூட்டிலிட்டிஸ். இதோட ட்ராபேக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஒன்லி இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து லோயர் காஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு கம்பெனி தான் கொடுக்க முடியும். நிறையா கம்பெனியால் வந்து இதை கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டு ஸ்டே அண்ட் மார்க்கெட்டிங். இதில் அதிகமாக வந்து இந்த ப்ராடக்ட் கான்செப்டில் மயோஃபியா வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் ஓன்ஸ் கஸ்டமர். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் கான்செப்டில் காம்படிஷன் காப்பீஸ் டு யுவர் ஐடியாஸ். நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, ஐடியாவை வந்து காப்பீஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி ஹையர் காஸ்ட் தென் த அதர்ஸ். தேங்க்யூ.